ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு 21 இலைகளை வச்சு பூஜை பண்ணுற வழிமுறைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதன் பலனையும் பார்க்க போகிறோம். என்னென்ன இலைகள்னு இப்போ பார்த்துக்கலாம். அருகம்புல், அது நமக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் கிடைக்க செய்யும். எருக்க இலை கருவில் இருக்கும் சிசுவுக்கு பாதுகாப்பும் குழந்தை நல்ல முறையாக பிறக்கிறதுக்கும் அருள் புரியும். அரச இலை பதவி உயர்வு கிட்டும், குழந்தை பெரு கிட்டும். வில்வ இலை நமக்கு சிவன் அருள் கிடைக்க செய்யும். தொட்டான் சினங்கி கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும். துளசி நம் வீட்டில் லட்சுமியை வரவழைக்க உதவும். வன்னிய இலை நாம் செய்த பாவங்கள் தீர்ந்து சொர்க்கத்தில் சேர வழி செய்யும். ஜாதி மல்லி இலை சொந்த வீடு மனை வாங்க பாக்கியம் கெட்டும். மருதம் இலை திருக்கயிலாயம் சென்ற பலனை கிடைக்கச் செய்யும். தாழம்பூ இலை செல்வ செழிப்பை உண்டாக்கும். கரிசலாங்கண்ணி வாழ்க்கைக்கு வேண்டிய பொருளை கொடுக்கும், பிள்ளைகளுக்கு நல்மதிப்பை தேடித்தரும். ஊமத்தம்பூ இலை நேர்மையான வாழ்க்கையை நமக்கு தர செய்யும். மாதுளை இலை பேரும் புகழும் கிடைக்கச் செய்யும். கண்டங்கத்திரி இலை வீரமும் தைரியமும் கிடைக்கச் செய்யும். அரளி இலை முயற்சி வெற்றி அனைத்தையும் நமக்கு பெறச் செய்யும். அகத்தி இலை பூர்வ ஜென்ம புண்ணியம் கிட்டும். மறிக்கொழுந்து இலை வீட்டில் வளங்களை சேர்க்கும். விஷ்ணுகாந்தி இலை துன்பங்களை நீக்கும், நம் எதிரிகளிடமிருந்து நம்மை காக்கவும் உதவும். முல்லை இலை அறம் பண்பு அனைத்தும் நமக்கு வளரும். ஞாயிறுவி நம் வீட்டில் செய்வினை கோளாறுகள் இருந்தால் தீர்க்க உதவும். இளந்தம் இலை நல்ல கல்வி நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும். இந்த 21 இலையும் விநாயகருக்கு வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.